ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்னுடைய காலை ரொட்டீன் பிளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ காலைல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பரபரப்பான ஒரு சமையல் வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் புலாவ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீப் சப்போர்ட் அண்டு கீப் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் புலாவ் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் பச்சை பட்டாணி எங்கிட்ட இல்லை, அதனால சுண்டலை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் புலாவ் பண்ணுறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஹீட் ஆகணும். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக நெய் நான் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மராட்டி முக்கு, பட்டை, சோம்பு, லவங்கம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டு போகிறோம். இதெல்லாம் நல்லா பொரியணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயமெல்லாம் சேர்த்து தக்காளி இருக்கு இல்லையா, தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வதங்கலாம். ஒரு மினிமம் ரொம்பவே வதங்கணும் அப்படின்னா கிடையாது, ஒரு நார்மலாக வதங்கணும் கிடையாது. தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அப்படின்னா சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 1 கப் அளவு சுண்டல் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சுண்டலும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்துச்சு அப்படின்னா பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் வதக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் அரிசி ஊற வச்சுருக்கேன். ஸோ ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த அரிசியை இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துக்கிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரிசியெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டோம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் தான் சேர்த்துருக்கேன். இதே சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கப்பாக சின்ன குட்டியோண்டு டம்ளர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் மேலால் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டேன். இதுக்கு காரம் எதுவுமே இருக்காது இல்லையா, அதனால் 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லாவே கலந்து விடுங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா கூட நீங்கள் உப்பு கூட கொஞ்சமாக போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சமாக நான் உப்பு நான் சேர்த்துக்கிட்டேன். இது பார்த்தீங்க அப்படின்னா புஜ்ஜி பாருங்க, இந்த புஜ்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் தூக்கிட்டு போயிடுச்சு. அது புரிஞ்சதுக்கு போகலாம். அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா
பார்த்தீங்க அப்படின்னா புலாவுக்கு வந்து நான் சூப்பரான கேரட்டு வெங்காயம் ஆனியன் ரைத்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து குக்கர் விசில் வந்து அடங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு சிம்பிளான புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து மாற்றிடலாம்.